வெல்கம் டு மை பட்ஜெட் ஹாபீஸ். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் லக்கி பேம்பு பற்றி பார்க்க போகிறோம். லக்கி பேம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இந்த வெரி நோ மெயின்டெனன்ஸ் பிளான் கூட சொல்லலாம். லோ மெயின்டெனன்ஸில் நோ மெயின்டெனன்ஸ்னு சொல்லலாம். எனக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக நம்மளால் வீட்டில் வளர்க்க முடியும். ஜஸ்ட் வாட்டரில் வச்சிங்கனாலே வீட்டில் சாதாரணமாக வரும். லக்கி பேம்புன்னு எடுத்திங்கன்னா இதோட லக்கி பாட்டை பற்றி ரொம்ப டீப் ரிசர்ச் எங்கேயுமே இல்லை. பட் லக்கிலி இது ஒரு நல்ல ஏர் ப்யூரிஃபிகேஷன் பிளான்ஸ் பற்றின ரிசர்ச் பண்ணுற எல்லா ஆர்கனைசேஷனுமே இந்த லக்கி பேம்பு வந்து பெஸ்ட் ஏர் ப்யூரிஃபிகேஷன் பிளான்ட்டுங்கிற மாதிரி இதுக்கு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு லக்கி பேம்புன்னு மட்டும் நேம் இல்லை, இதுக்கு வந்து கர்லி பேம்புன்னு ஒரு நேம் இருக்குது, சைனீஸ் வாட்டர் பேம்புன்னு ஒன்று இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் பேம்புன்னு ஒரு கண்ட்ரியில் சொல்கிறாங்க, குட்னஸ் ஆஃப் மெர்சி பிளான்ட்னு ஒரு சில கண்ட்ரியில் சொல்கிறாங்க, பெல்ஜியம் எவர் கிரீன் சொல்கிறாங்க, ரிபன் பிளான்ட்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய நேம்ஸ் இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இதோட பிளான்ட் வந்து லக்கி பேம்பு. பட் அது எப்படி லக்கின்னு வந்ததுன்னு தெரியல. பட் லக்கிங்கிற நேம் ரிலேட்டடாக இதுக்கு எந்த ரிசர்ச்சும் இல்லை. ஸோ இப்போ இந்த பிளான்ட்டை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு இன்னும் சயின்டிஃபிக் நேமும் இருக்கும். இதுக்கு எப்போ ட்ரெசினா சாண்ட்ரியா, இதுதான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஃபேமிலி நேம் வந்து அஸ்பரசியே. இந்த 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 ஃபேமிலி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஃப்ளவர் பிளான்ஸ் தான், பேம்பு வெரைட்டியோட இது கிடையாது. ஸோ இதை நீங்கள் பேம்பு பிளான்ட் மாதிரி இல்லை, வீட்டில் சாதாரண வாட்டரில் வளர்க்குற பிளான். இப்போ இதோட கேர் என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த பிளான்ட் எந்த ஸ்டேஜில் வாங்குறது? ஸோ இதுதான் இதோட பெஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் இதை நம்ம வாங்கணும். இந்த லீவ்ஸ்லாம் டெண்டராக இருக்கும். நார்மலாக இது வந்து இந்த ஸ்டேஜில் எங்கே கிடைக்கும்? சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். நீங்கள் நர்சரி இதை தேடி நர்சரி போனீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்த பிளான்ட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிடைக்குமே. ஸோ அது வந்து நமக்கு செட் ஆகாது. ஏன்னா வீட்டில் நம்மளோட லைட்டிங் கண்டிஷனுக்கு நம்மளோட வீட்டு வாட்டருக்கு ஈஸியாக அடாப்ட் ஆகிற ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். ஸோ பெஸ்ட்டு ஸ்டேஜ் இது வந்து வாங்கணும். இந்த ஸ்டேஜில் இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 150 கீழே தான். நான் இது வந்து 135 ருபீஸ் தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இதுதான் இதோட பெஸ்ட்டு ஸ்டேஜ் வாங்கிறதுக்கு. இப்போ இதோட ஃபெர்டிலைசர் பற்றி பேசலாம். இதோட ஃபெர்டிலைசருங்க வந்து நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதுக்காக 5 லிட்டர்ஸ் கேனில் என்பிகே 20-20-20 1 டீஸ்பூன் போட்டு 1 லிட்டரில் 5 லிட்டரில் போட்டு அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி அதில் அந்த பிளான்ஸ் வச்சு வளர்க்கலாம். அது ஒரு டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இருக்குது. அக்வேரியம்லேருந்து கொஞ்சம் வாட்டர் எடுத்து போட்டு அந்த அக்வேரியம் வாட்டரில் வளர்க்கலாம். என்பிகே அதில் நிறைய இருக்குது. ஸோ அந்த வாட்டரில் வளர்த்து பார்க்கலாம். தென் சொல்யூஷன் லிக்விட் ஃபெர்டிலைசர். அந்த நீங்கள் லிக்விட் ஃபெர்டிலைசேஷன் வாங்கினீங்கன்னா அதில் வாட்டரிங் பிளான்ட்டுக்குள்ளே ஒரு அளவு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் வளர்க்கலாம். ஸோ இப்படி நிறைய ஃபெர்டிலைசர் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் த பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் இது எதுவுமே ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும், பிளான்ஸ் லீஃப் கலர்ஸ் நல்லாயிருக்கும், அண்டு சீவீட் சொல்யூஷன் நீங்கள் லீஃபில் ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா ருசியாக வளருமே. பட் என்னென்னா நீங்கள் ஒரு ப்ராப்ளம் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ லக்கி பேம்பு பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு ஃபெர்டிலைசேஷனும் போடாமல் ப்ளெயின் வாட்டரில், நல்ல ஆர்ஓ வாட்டரில், நல்ல குவாலிட்டி வாட்டரில் நீங்கள் ரெகுலராக சேஞ்ச் பண்ணி நீங்கள் வாட்டர் மட்டும் ரெகுலராக சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே அதோட க்ரோத் நல்லாயிருக்கும். இன்னொன்று பாட் சைஸ் வந்து இந்த மாதிரி சின்ன பவுலில் வைக்காமல் இந்த மாதிரி பெரிய சைஸ் பவுலில் நீங்கள் இந்த பெரிய சைஸ் பாட்டிலில் வாட்டர் நிறையா வைக்கிற மாதிரி பெரிய பவுலில் ரூட் ஈஸியாக ஃப்ளோ ஆகிற மாதிரி கொஞ்சம் பெரிய பவுலில் வச்சிங்கன்னா இது ரொம்ப நல்லா நல்ல க்ரோத் இருக்கும். அண்டு இதில் சில பெபிள்ஸ்லாம் போடலாம். நீங்கள் கண்டிப்பாக அது நிறைய வேறு பாட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதில் டிஃப்ரெண்ட் பெபிள்ஸ் போட்டு அதை வளர்க்கலாம். பட் அதை நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரெகுலராக அதையும் க்ளீன் பண்ணணும். ஸோ வாட்டர் க்ளீனாக இருக்கணும், அதுதான் முக்கியமாக இம்பார்ட்டன்ட். அண்டு ஆர்ஓ வாட்டர் அல்லது ஒரு நல்ல சால்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணலாம். அதுதான் பெஸ்ட் ஃபெர்டிலைசர். உங்கள் வீட்டில் ஒருவேளை ஆர்ஓ வாட்டரில் சால்ட்டி வாட்டர் தான் இருக்குன்னா 1 லிட்டர் பாட்டில் வாங்கிக்கோங்க. அது ஒரு மாதம் தாராளமாக வரும். அது நீங்கள் 1 வீக் 10 டேஸ்க்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆகும். அதுதான் பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் என்கிட்ட கேட்டிங்கன்னா. அந்தளவுக்கு அதில் நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த லக்கி பேம்பு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் வருங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்று வந்து இந்த லீவ் சைடில் இந்த டிப்பில் எல்லோ ஆகும் அல்லது ப்ரௌன் ஆகும். இது ரெண்டுமே வாட்டரிங்லேயும் லைட்டிங்லேயும் வர பிரச்சனை தான். ஸோ இந்த சைடில் உங்களுக்கு எல்லோ வருதுன்னா லோ லைட்டிங்கில் இருக்கிறதுன்னு அர்த்தம்.
ஸோ நீங்கள் அது கொஞ்சம் பிரைட் இடத்துல வைக்கணும். இந்த லக்கி பேம்புவை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சன்லைட் படவே கூடாது, பட் பிரைட் லைட் வேணும். சன்லைட் இருக்கக்கூடாது, பட் பிரைட் லைட் வேணும். இன்டைரக்ட் சன்லைட் அல்லது லைட் பக்கத்தில் ரொம்ப பிரைட் லைட் இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ஷாப் அப்புறம் இந்த மாதிரி துணி கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வச்சுருப்பாங்க சார். இந்த கேஷியர் பக்கத்தில் வச்சுருப்பாங்க, பட் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கும். காரணம் என்னென்னா அந்த இடத்துல கண்டிப்பாக லைட்டிங் அவ்வளோ நல்ல இன்டென்சிட்டி இருக்கும், நல்ல த்ரோ இருக்கும் லைட். அந்த மாதிரி லைட்டிங் இடத்துல வச்சோமா. ஸோ அதே தான் நீங்களும் மெயின்டைன் பண்ணணும். டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடாது, பட் நல்ல ஸ்ட்ராங், இந்த மாதிரி ஸ்ட்ராங் சன்லைட் இருக்கிற இடத்துல நல்லா க்ரோத் இருக்கும். இல்லைனா லைட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும், டைரக்ட் லைட் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். பண்ணிங்கன்னா இந்த லீஃப் எல்லோ ப்ரௌனோ வராது. இது ஒரு ப்ராப்ளம் வரும். இந்த ஸ்டெம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோயிஸாக சேஞ்ச் ஆகும். இது வந்து வாட்டர்னால ஏதோ இன்ஃபெக்ட் ஆகி இந்த இடத்துல எல்லோ வந்துச்சுன்னா, அந்த மாதிரி வாட்டர்னால ஏதோ இன்ஃபெக்ட் ஆகி எல்லோ வந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இந்த செடியை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஸ்டெம் தான் உங்களுக்கு எல்லோ ஆகிட்டே வரும். இந்த ஸ்டெப்பாக வந்துருக்கும். அந்த டைமில் நீங்கள் இதுலேருந்து நீங்கள் உடச்சிக்கலாம். இதுலேருந்து உடச்சிட்டு 2 லீஃபை மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு அது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா அதுலேருந்து அழகாக வளர ஆரம்பிச்சிடும். நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன். இதை இன்னொரு பண்ணலாம். இதை வந்து நீங்கள் இதில் வைக்கணும், அக்வேரியம் வச்சுருக்கோங்க. தண்ணியில் வைக்காமல் அக்வேரியமில் அதை சக்கர் கிளிப்பு போட்டு அப்படியே டேரெக்டாக உள்ளே பண்ணிங்கன்னா க்ரோத் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் பாருங்கள் இங்கே என்னோடய அக்வேரியமில் இப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் வந்ததுன்னா இது வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஓவர் லைட்டிங்கில் ப்ரௌன் இருக்கும், சன்லைட் போட்டால் ப்ரௌன் வரும். இல்லைனா வாட்டரோட கண்டென்ட் ஹார்ட் வாட்டர் இருந்தால் அந்த மாதிரி ப்ரௌன் வரும். ஸோ இது 2 அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரௌனை பார்த்தீங்கன்னா. ஸோ இதுக்கு வேறு எந்த ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. எந்த ஃபெர்டிலைசரும் ட்ரை பண்ண வேணாம். நல்ல குவாலிட்டி வாட்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையாக வளரும். அண்ட் லாங் லைஃப் இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபெர்டிலைசர் ட்ரை பண்ணும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு ப்ரௌன் லீஃப் வந்துடும், டக்குன்னு ரூட் டெட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அது ஹேண்டில் பண்ண முடியாது. நான் இதை மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டு தான் சொல்கிறேன். அண்ட் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து தண்ணிலையும் வளர்க்கலாம் அண்டு சாண்ட்லேயும் வளர்க்கலாம். சாண்டில் வளர்க்கும் போது இதோட ப்ராசஸ் வேறு. நீங்கள் சாண்டில் போடாமல் தண்ணியில் இருக்கும்போது தண்ணியிலே இருக்கும். பட் சாண்டில் இருக்கும்போது நார்மல் பிளான்ட் நீங்கள் வைக்கும்போது எந்த அளவுக்கு வாட்டர் இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் தண்ணியை வந்து தண்ணிக்குள்ளே தானே இருக்குன்னு சொல்லி நீங்கள் போடுற பாட்டில் ஹோல் இல்லாமல் தண்ணி உள்ளே கட்டுற மாதிரி பார்க்கக்கூடாது. ரூட் உடனே அழுகிடும். ஸோ நீங்கள் இதில் வைக்கும்போது ஈரமாக இருக்கணுமே தவிர தண்ணி இவ்வளோ வந்து கட்டக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணால் நீங்கள் சாண்ட் மிக்ஸ், நார்மல் கார்டன் சாண்ட் மிக்ஸ், ரெட் சாண்ட் வித் கோகோபீட் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அது ரொம்ப நல்லது. நான் இப்போ ஒரு பிளான்ட் அந்த மாதிரி பாட் பண்ணுறேன். பட் நான் வந்து சாண்டில் பார்த்தீங்கன்னா கோகோபீட் யூஸ் பண்ணல. காரணம் நான் கோகோபீட் பாட்டில் கோகோபீட் பாட்டில் தான் அதை பிளான் பண்ணி நான் ஏதாவது ஒரு ஃபேன்சி கப்புக்குள்ளே வச்சுருவேன் அதை அப்படியே. ஸோ அதனால் நான் கோகோபீட் பண்ணல. நீங்கள் பண்ணும்போது சாண்டு கூட கோகோபீட் மிக்ஸ் பண்ணி வைங்க, நல்லா வளரும். ஸோ பார்க்கலாம். நான் ஒரு சின்ன பிளான்ட் மட்டும் இது பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் அழகாக சின்ன பாட்டில் அதை பண்ண முடியும். நான் வந்து கோகோபீட் இந்த மாதிரி உங்களால் கோகோபீட் பாட் வாங்க முடிஞ்சால் இது மாதிரி வாங்கி நார்மல் சாண்ட் போட்டுவாங்க. இல்லைனா சாண்டில் கோகோபீட் கலந்துவாங்க. உள்ள தண்ணி வந்து கட்டவே கூடாது. முக்கியமான விஷயம் அதான். நீங்கள் தண்ணியில் இருக்க பிளான் சொல்லி மறுபடியும் தண்ணிக்குள்ளே ஊற்றி விட்டுறக்கூடாது. அது மாதிரி இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு இந்த மாதிரி சின்ன கப்பில் வச்சிங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் லக்கி பேம்பு பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இது என்னோடய வளர்ந்த பிளான்ட். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நான் வாங்கியிருக்கேன். இது வாங்கி இந்த ஸ்டேஜ்லேருந்து வாங்கி ஒரு 6 monthஸில் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிளான்ட். ஸோ இந்த பாட் சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன பாட்டில் வைக்காதீங்க. அண்டு பெபிள்ஸ் வந்து போடும்போது அதை அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணி நீங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணி வைக்கணும். ஸோ அது ஒன்று. அவ்வளோதான் கிட்டத்தட்ட. நீங்கள் உங்களுக்கு லக்கி பேம்பு பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.